Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகற ஹோப் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. அதாவது எப்படின்னா இப்போ உங்களுடைய RR ரேஷியோ நீங்க என்ன செட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. RR ரேஷியோ உங்களுக்கு மேனேஜ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய பேர் இன்ஸ்டன்ட்டாக அந்த டைம் என்ன நடக்குதோ அது மேலே வந்து எமோஷ்னலில் வந்து செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அது மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய RR ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. உங்களை சக்ஸஸ் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. ஸோ அது வந்து வெற்றிக்கான வழிவகுக்கும் தவிர எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடி வந்து இதுதான் என்னுடைய ஃபைனல் ட்ரேட், இதில் நான் ப்ராஃபிட் பண்ணியே பண்ணணும், இதுதான் வந்து என்னுடைய எண்டு ட்ரேட் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆனால் என்ன பண்ணலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த அளவுக்கு சேனல் க்ரோத் ஆகிட்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் இன்னொரு டைம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஸ்டிங்கி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு. நீங்கள் எங்கே யூடியூப்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வேர்டு. நான் சும்மா நேற்று உக்காண்ட்டு இருந்தப்போ யோசனை பண்ணேன், சரி இந்த கஞ்சத்தனத்துக்கு இங்கிலீஷில் என்ன, ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு. கஞ்சத்தனத்துக்கு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஸ்டிங்கி அப்படின்னு வந்துச்சு. சரி, இப்போது ஸ்டிங்கி வச்சு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டிங்கி ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஸ்டாப் லாஸில் கஞ்சத்தனம் பண்ணுங்கள். அதாவது இப்போ நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். இப்போ நான் அந்த செட்டப் உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வரும், இந்த இடத்துல டார்கெட் வரும், இந்த பக்கம் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு என்னுடைய பர்சனல் வியூஸும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ப்ரைமில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சூட்டபிள் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பயப்படுவாங்க, பெரிய பெரிய செட்டப் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓகே இங்கேயே உங்களுக்கு செட்டப் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஸோ இதுக்கு கீழே வந்து சேலிங்கான வாய்ப்பு இருக்குது, நான் பக்கம் ஏரோ மார்க் இப்படி போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். இதுக்கு கீழே வந்து சேலிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மேபி இந்த லெவலுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன்னா இதுக்கு மேலே ஸ்விங் ஐகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸை இந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் நான் என்னோடய செட்டப் வந்து இந்த இவ்வளோ பெருசு இருக்குதுங்களா, இந்த செட்டப் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒரு 5000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் இருக்குது போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 8000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா இக்னோர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நிறைய செட்டப் அது மார்க்கெட்டில் வந்து நாம் கொடுக்குற ஒரே ஒரு செட்டப் மட்டும் தான் கிடையாது, நிறைய செட்டப் இருக்குது. இப்போ நீங்கள் 5000 ருபீஸ்க்காக காத்துட்டீங்களா, வெறும் 2000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கூட உங்களுக்கு செட்டப் அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் இதே சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறான்னு. இப்போ உங்களுக்கு ஒரு செட்டப் உங்களுக்கு அமையுது, அதாவது ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது, இந்த பக்கம் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுது, நான் இந்த பக்கம் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளில் இங்கே எடுக்கிறீங்க, இதுக்கு கீழே இருக்குங்களா, இதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. இதுக்கு மேலேயே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் செட்டப் மேபி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் சின்னதாக இருக்குங்க. நிறைய பேர் கேட்கலாம், சார் ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்டாப் லாஸு சின்ன ஸ்டாப் லாஸை கொடுத்தா அடிக்கடி ஹிட் ஆகுமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல சின்ன ஸ்டாப் லாஸ் நிறைய கொடுங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் அனுபவம் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த இடத்துல அதிகமாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் மேபி ஸ்டாப் லாஸ் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வருது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. எங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ பாருங்கள், எத்தனை டைம் அதுவும் ஆகுது பாருங்கள். நீங்கள் 10 டைம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இல்லை சார் பாதி ட்ரேட் எனக்கு மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு உங்கள் செட்டப் வந்துட்டீங்க, மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த செட்டப் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு செட்டப் தெரியுது, உங்களுக்கு என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் கீழே வருதுன்னு தெரியுது இல்லைங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அகைன் உங்களுக்கு மேலே போய்ட்டு கீழே வருதா, ஸோ அகைன் அங்கே லோயர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஸோ அதுக்கு மேலே வந்து சேம் சின்ன ஸ்டாப் லாஸை அகைன் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தாமதமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேபி புரியாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்னமும் கம்ப்ளீட் புரியாமல் இருக்கலாம். புரியாமல் இருக்கிறவங்க ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரிஞ்சுக்கிட்டவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, டார்கெட் இங்கே போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போடுறீங்க. சப்போஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரைகர் ஆர்டர் ப்ரைஸ் ஆகிட்டு மேலே போய்ட்டு அகைன் உங்களுக்கு கீழே வருது அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக சொல்லுது, இல்லை சார் எனக்கு இப்படி தான் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லேன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் போய்ட்டு கீழே வருது அப்படின்றதையாவது கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகுனா, நெக்ஸ்ட் செட்டப்பை நீங்கள் இங்கே செட்டப் அமைச்சிக்கலாம். இந்த செட்டப் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த செட்டப் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்.
மேபி ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே ப்ராஃபிட் வரவங்களுக்கு இந்த செட்டப்பை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு நிறைய டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வருது ப்ரைஸ் அப்படின்றவங்க செகண்ட் செட்டப் யூஸ் பண்ணிங்க. மொத்தத்தில் ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும், ட்ரேடிங் கம்மியாக இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதில் வாரத்துக்கு 2 ட்ரேட் எடுங்க. சின்ன ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுங்கள், பெரிய டார்கெட்டாக வைங்க. பெரிய டார்கெட்னா ரொம்ப 1:5 1:10 வைக்கல, 1:2 வச்சாலும் போதும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஸ்டாப் லாஸில் கஞ்சித்தனம் பண்ணுங்கள், பரவாயில்ல, தப்பே ஒன்றும் கிடையாது. 10க்கு சார் எனக்கு 10 ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு 7 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட். நான் சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அதுவாக தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு, நான் எனக்கு 10 ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு 7 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்ற விஷயத்தையே ஸ்ட்ராங்காக வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுங்கள். எனக்கு 7 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆகுது, என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஃபஸ்ட் அது புரிஞ்சு, எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 7 ட்ரேடும் சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 7 ஸ்டாப் லாஸும் சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்ததுன்னா நீங்கள் 5,000 rupees ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா பரவாயில்ல, 7 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், ஒன்றும் தப்பே ஒன்றும் கிடையாது. 2 ட்ரேட் உங்களுடைய டோட்டல் லாஸை கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, புரியுதுங்களா நான் சொல்கிறது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சேன்னு. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அட்வான்ஸ் லெவல் இருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இதை கொஞ்சம் மிடில் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் ரிப்பீட் இன்னொரு டைம் புரியலாம், வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸில் எவ்ரி டைப் நல்லா ஆராயுங்க. ஏன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னு அப்படின்னா, அந்த செட்டப்பை நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்குறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத 1க்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் வந்து அலசி ஆராய்வாங்க. அந்த செட்டப் கரெக்டான செட்டப் தானே, நம்ம எடுக்கலாமா ட்ரேடு. இப்போது நான் ஒரு சில புல்லிஷ் கேண்டில் சொல்ல வச்சிங்களா, புல்லிஷ் கேண்டில் இதுக்கு மேலே பை எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த பக்கம் க்ரீன் கேண்டில் இது வந்து லோ இங்கே இருக்குது. ஸோ இது இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து 10,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிங்களேன். ஸோ இந்த இதில் நீங்கள் எடுப்பீங்களா? இந்த இதில் எடுப்பீங்களா? எடுக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமா? போதும், நல்லா புல்லிஷ் தான், மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் தான், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் உட்காருது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாமே என்ன 100% சூப்பரான செட்டப் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு பையிங்கான ஒரு சிக்னல் கொடுக்குது. எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ், அதான் 10,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது, சான்ஸ் இல்லை. என்ன பண்ணணும் அந்த இடத்துல? வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்மெண்ட். ஸோ அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்க சொல்ல திரும்பவும் ட்ரேட் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு லோ ஒன்று வேணும். உங்களுக்கு லோ இல்லாமல் தான் மாட்டி தவிக்கிறீங்க. உங்களுக்கு லோ இருந்தால் இப்போ இந்த லோ புதுசு லோ கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸாக அமையும் அந்த இடத்துல. அப்போ என்ன திரும்ப கீழே வந்தால் கூட உங்களுக்கு எம்பேக்ட் நம்பிச்சிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஓகே நம்ம கரெக்டான ஸ்டாப் லாஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு லைக் பண்ண மென்ஷன் நிறைய பேர் வந்து மறந்துடும், சும்மா டைம் போய் எத்தனையோ லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோ இருக்குது, எவ்வளோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், எல்லா வீடியோவும் லைக் பண்ணுறோம், அப்படி இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்க பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீ ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது. ஸோ நீங்கள் ஃப்ரீ லெவன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.